ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கூலும்ஸ் லா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது நமக்கு. ஸோ கூலும்ஸ் லா அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷர் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு படித்தோம். ஸோ அதாவது இது மாதிரி 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது. அது சார்ஜஸ் வந்து 2 ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் ப்ளஸ்ஸு இருந்தால் அது நமக்கு என்ன செய்யும், ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனை க்ரியேட் பண்ணும். ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருந்தால் அது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணணும் தெரியும். அப்போ இது மாதிரி 2 பாயிண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி 2 கைண்ட் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் வந்து சம் டிஸ்டன்ஸ் வைக்கும்போது அது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனையோ என்னது ரிப்பல்ஷனையோ கால்குலேட் பண்ணக்கூடியதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் கூலம்ஸ் லா அப்படின்னு சொல்லி படிச்சிங்க. தென் அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜஸ். அந்த 2 சார்ஜஸோடைய ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும். அண்ட் ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸுக்கு அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி படிச்சிங்க. ஸோ கூலம்ஸ் லா அப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 2 சார்ஜ் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரெப்பல்ஷன் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அண்ட் ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு படிச்சிங்க. அந்த ப்ரொபோஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கே இங்கே கான்ஸ்டன்ட் போட்டுப்போம். அந்த கேவுடைய கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/4 எப்சிலான் அப்படிங்கிறது பர்மிட்டிவிட்டி. தென் அதோடைய மேக்னிடியூட், குவான்டிட்டி எல்லாமே நிறைய கால்குலேஷன் பார்த்துப்போம். 1 மார்க் இருக்குது. லாஸ்ட் டாபிக் தான் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கூலம்ஸ் லா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷர் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் என்னென்னு பார்க்கலாம். சம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு Q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து Q1 அங்கே சார்ஜ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு சம் டிஸ்டன்ஸில் ஒரு Q2 அப்படிங்கிற சார்ஜ் இருக்குது. ஸோ இன்னொரு சம் டிஸ்டன்ஸில் Q3ன்னு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் Q4ன்னு இருக்குது. அப் டு எனக்கு QN வரைக்கும் நான் வச்சுக்கோங்க. அப் டு எனது QN வரைக்கும் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்னது, இதுதான் கிவன் சார்ஜ். ஸோ நம்ம எடுத்துக்கிறது இந்த Q1 தான் கிவன் சார்ஜ். ஸோ இந்த Q1 Q2 கிடையாது நமக்கு என்னது, ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுமா? அதே மாதிரி Q1க்கும் Q3க்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுமா? ஓகே, இங்கே கிடைக்கக்கூடியது F12ன்னு வச்சுக்கோங்க. இங்கே கிடைக்கக்கூடியது என்னது, F13. இந்த Q1க்கும் Q4க்கு கிடைக்கக்கூடியது என்னது, F14ன்னு வச்சுக்கலாம். இங்கே QN கிடைச்சா அது என்னது, F1N அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த இடத்துல நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், இது மாதிரி எனக்கு நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது இப்போ நம்ம இது எல்லாம் எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ற மெத்தடுக்கு தான் பேர் வந்து சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறது சிம்பிளாக என்னென்னு சொன்னால், ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ அது மாதிரியே செகண்ட் ஃபோர்ஸு, அது மாதிரியே இன்னொன்று. ஸோ 1/1 அது மேலே ஒவ்வொன்றா வரிசையாக நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு தான் பேர் வந்து சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அது மாதிரியே இன்னொன்று ஆக்ட் ஆகுது, ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மெத்தட் தான் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த கிவன் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் சம் ஆஃப் த ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்டட் பை ஆன் இட் மீனிங் என்னது, அந்த Q1 மேலே மற்ற Q2, Q3, total force அப்படின்னு சொல்லுவாங்க. The total force acting on a given charge is equal to என்னது, the vector sum of the force exerted on it by all other charges. மற்ற எல்லா சார்ஜும் ஆக்ட் பண்ணக்கூடிய எல்லா டோட்டல் ஃபோர்ஸையும் ஆக்ட் பண்ணால் அதுதான் நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ F12 அப்போ இப்போ Q1 Q2, இப்போ Q1 Q2 ரெண்டு சார்ஜ் எடுத்துக்காம இப்போ இது ரெண்டு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணதுக்காக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், கூலம்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ F is equal to 1/4 எப்சிலான் போட்டுக்கோங்க, இல்லைன்னா K போட்டுக்கோங்க. Q1 Q2 ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, Q1 Q2. அந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ட் ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ்னு பிடிச்சிங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கா. அப்போ 2-1 எடுத்துக்காம என்ன டிஸ்டன்ஸ், செகண்ட் சார்ஜ் வந்து ஃபஸ்ட் சார்ஜ் பார்க்க, அதனால் என்ன டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், Q1 ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சா? இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. இது வந்து கேப்னு சொல்லுவாங்க, யூனிட் வெக்டர் ஆர் 2-1 கேப் அப்படின்னு சொன்னால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது இட் இஸ் டினோட் த டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதோடைய குவான்டிட்டி எப்போவுமே 1 தான் நமக்கு, ரைட்? இப்போது F12 கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி Q1க்கும் Q3க்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணால் அங்கே என்ன வரும், டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும், சார்ஜ் சேஞ்ச் ஆகும். Q1 Q3 R31 ஸ்கொயர்டு அப்படின்னு போடுவீங்க.
பை அக்கார்டிங் டு த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் டோட்டல் ஃபோர்ஸ் வேணும்னு என்ன செய்யணும், டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்காம ஸோ எல்லாத்துக்கும் காமனாக என்ன வரும், கே காமனாக வரும். ஸோ கே காமனாக எடுத்துகிட்டு மீதி எங்கே ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜஸ்ட் 2 மார்க் கொஷனை கேட்கலாம். இந்த 2 மார்க் கேட்டால் இதை மட்டும் எழுதிக்கோங்க. இது டோட்டல் ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எழுதிட்டு ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கூலம்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷர் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ். 2 பாயிண்ட் சார்ஜ் கிடையாது மட்டும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஃபார்ம் வந்து கூலம்ஸ் தான். பட் மோர் தென் 2 சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ் இருந்துச்சுன்னா, ஒரு 2 சார்ஜை விட அதிகமான சார்ஜஸ் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் என்னது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து 1.3 எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சிச்சு. 2 சார்ஜ் கிடையாது இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும், தென் அதோடைய சூப்பர் பொசிஷன் மெத்தட் என்னென்னு பார்த்துட்டிங்க. அதே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன நெக்ஸ்ட் ஒரு டாபிக், ரைட்டா? ஸோ இந்த நெக்ஸ்ட் டாபிக் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா கூலம்ஸை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த 2 சார்ஜஸ் டிட்டர்மைன்ட் பை த கூலம்ஸ் தான். ஸோ கூலம்ஸை பேஸ் பண்ணி 2 சார்ஜ் கிடையாது இன்ட்ராக்ஷன். என்ன இன்ட்ராக்ஷன், ஆன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், இதுதான் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கூலம்ஸை வச்சு யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, ஏன்னா நான் இந்த இடத்துல Q1 அங்கே சார்ஜ் வைக்கிறேன், இப்போ நான் இந்த இடத்துக்கு கொண்டு போய் Q2 இங்கே சார்ஜ் வைக்கிறேன். பட் ரெண்டுமே வித்தவுட் கான்டாக்ட் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இது என்ன செய்யுது, நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணிக்குது. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்காக எடுத்து கன்சிடரிங் எ சார்ஜ் கெப்ட் அட் எ பாயிண்ட் இன் எ ஃபேஸ். இப்போ நான் வந்து ஒரு Q0 அப்படின்னு ஒரு சார்ஜ் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ அனதர் சார்ஜ் இஸ் பிளேஸ்ட் அட் எ சம் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் Q1 அப்படின்னு, அதாவது ப்ளஸ்ஸு ஒரு சார்ஜ் வந்து நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். பாருங்கள், இஃப் அனதர் பாயிண்ட் சார்ஜ் இஸ் பிளேஸ்ட் அட் எ சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் சார்ஜ் இட் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே இது ரெண்டும் ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யும், நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு கிரியேட் பண்ணும். இன்கேஸ் நான் -Q1 வச்சா எனக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸு கிரியேட் பண்ணும், ரைட்? இது நமக்கு தெரிஞ்சது தான். திஸ் இஸ் கால்டு ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னப்பா, ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நான் வச்சுருக்கேன், பட் வித்தவுட் கான்டாக்ட் இருக்குது. அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய ஆக்ஷன் தான் ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் செகண்ட் Faraday இவங்க என்ன சொல்லிக்கிட்டேன், எவ்ரி சார்ஜ் இன் யூனிவர்ஸ் கிரியேட் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் Q0 சார்ஜ் வச்சா இந்த சார்ஜ் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த அதை சுற்றி ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ நாட் ஒன்லி Q0, Q1, Q3, Q5 இது மாதிரி எந்த ஒரு சார்ஜ் எடுத்தோம்னா எடுத்துக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த Faraday எவ்ரி சார்ஜ் இன் த யூனிவர்ஸ் கிரியேட் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் த சரௌண்டிங். அதோடைய சரௌண்டிங்கில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக கிரியேட் பண்ணிக்கும். அண்ட் இஃப் அனதர் சார்ஜ் இஸ் brought into the field, இப்போ நமக்கு Q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிக்கிச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், Q2ங்கிற இன்னொரு சார்ஜை இந்த ஃபீல்டுக்கு நான் ப்ராட் பண்ணுறேன், கொண்டு போகிறேன், நகர்த்துறேன், ரைட்டா? ஸோ இஃப் அனதர் சார்ஜ் இஸ் brought into the field will interact with the electric field. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்ராக்ட் பண்ணது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். இப்போ நமக்கு என்னது, அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ கிரவுண்டில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சாலும் அது தானாகவே கீழே வரும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த எர்த்துக்கும் இந்த பாடிக்கு இடையே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு படித்தோம். அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் கான்செப்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இட் இஸ் ஷோஸ் பாயிண்ட் சார்ஜ் Q இஸ் லொக்கேட்டட் அட் எ பாயிண்ட் இன் த ஃபேஸ். இப்போ நான் இந்த இடத்துல Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ் ஒரு இடத்துல வச்சுருக்கேன். அனதர் பாயிண்ட் சார்ஜ் Q0ங்கிற ஒரு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு போய் அதுக்கு நகர்த்தி நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது இது ரெண்டுக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணாமல், ஓகே ஏன்னா இது பிட்வீன் 2 சார்ஜஸ் தான். அப்போ 2 சார்ஜ் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, கூலம்ஸ் யூஸ் பண்ண F is equal to K into Q0 divided by distance என்னப்பா R². ஓகே, ஈக்குவேஷன் புரியுதா? அப்போது Q0 கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த கேக்கு வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம், 1/4πε0 போட்டுக்கலாமா? அடுத்தது போட்டிங்கன்னா 1/4πε0 Q0 divided by R² அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ
எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டெஃபினேஷன் இப்போ அதாவது நமக்கு இது ஃபீல்டு, இந்த ஃபீல்டுக்குங்க நான் ஒரு சார்ஜ் வச்ச உடனே எனக்கு இந்த இடத்துல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இந்த ஃபீல்டு எவ்வளோ ஸ்ட்ரென்த் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சோ அந்த குவான்டிட்டி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் பி, எது இந்த பாயிண்ட் தான் பின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் பி, டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸு ஆர் ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ் கியூ இஸ் டிஃபைன்ட் as the force would be experienced. முக்கியமானது, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் சார்ஜ் ப்ளேஸ்ட் அட் தட் பாயிண்ட். மீனிங் புரியுதா? அதாவது கொஞ்சம் அது டெஃபினேஷன் புரியுதுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் Q0 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது, ரைட்? புரியுதா? இது சுற்றி ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணோம். இப்போ இதை கொண்டு போய் நான் ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை வைக்கிறேன். இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ என்ன செய்யும், நமக்கு ஒரு ஆறுங்க டிஸ்டன்ஸை வச்சா என்ன நடக்கும், ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமா? அதுதான் கொடுத்துருக்கான். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளேஸ்ட் அட் தட் பாயிண்ட். மீனிங் புரியுதா? அப்போ எனது இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை Q0. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் எனது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளேஸ்ட் அட் தட் பாயிண்ட். ஓகே, அவ்வளோதான். இப்போது எஃப் நமக்கு கால்குலேட் பண்ணியாச்சா? எஃப் தான் நமக்கு தெரியும். என்னது கூலம்ஸில் கண்டுபிடிச்சிருக்கீங்க 1/4 எனக்கு இதை ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ என்னது எஃப்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ Q0 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப் டிவைடட் பை Q0 போடுவியா? ஃபார்முலா பார்த்துக்கோங்க, எஃப் டிவைடட் பை Q0. அப்போ Q0 என்னாச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது Q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். கேக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 1/4 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு ஈக்குவேஷன். எஃப்னு என்ன மீனிங், ஃபோர்ஸோட யூனிட் என்னது, நியூட்டன். Qன்னு என்னது, சார்ஜ். Q0 எல்லாமே சார்ஜோட எஸ்ஐ யூனிட் என்னது, கூலும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது மேலே பட்சம் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு அதோட யூனிட். இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பப்ளிக் ஒன் மார்க்ப்பா. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. கூலும் ஸோ மேலே பட்சம் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ்.